ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளாக ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து எக்கச்சக்கமான ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 10 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் கிரெடிட்டில் வந்து 13 வேகன்சியும், டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் 1, டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் வெண்டார் மேனேஜ்மெண்ட்டில் 1, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் 1, டிஆர் ஆப்ரேஷனில் 1, அசட் அண்ட் பேட்ச் மேனேஜ்மெண்ட்டில் 1 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் ஆப்ரேஷனில் 2, ஏபிஐ ஆப்ரேஷனில் 2, நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷனில் 2, டிபிஏவில் 2, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆப்ரேஷனில் 2 வேகன்சியும், அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் டேட்டா சென்டர் ஆப்ரேஷனில் 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் நெட்வொர்க் ஆப்ரேட்டருக்கு 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏபிஐ ஆப்ரேஷன்லேயும் 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப்பில் 10 வேகன்சியும், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இயில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து 10 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசோசியேட் மேனேஜரில் சீனியர் ஆஃபீஸர் எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப்பில் 10 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரிஸ்கில் வந்து டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 1 வேகன்சியும், அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் வேலிடேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடல் டெவலப்பர் ரிஸ்க் மாடலிங்கில் வந்து அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்டார் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 1, அதே டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே செக்டாரில் இபிசியில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் 1, டேட்டா அனாலிசிஸில் 1, ஐடி ரிஸ்கில் 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 5 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 14 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் சிஏ ஆர் 2 இயர் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அதே போல் 25லேருந்து 38 வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சிஏஆர் 2 இயர் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் 27லேருந்து 40 வயதுக்குள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஎஸ்டிக்யூபி அட்வான்ஸ் லெவல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் வெண்டார் மேனேஜ்மெண்ட்டுக்கு 27லேருந்து 40 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்டார் மேனேஜ்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 27லேருந்து 40 வயதுக்குள்ளேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் டிஆர் ரிப்போர்ட் ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 27லேருந்து 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ரொஃபஷனல் லெவல் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அசட் அண்ட் பேட்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 27லேருந்து 40 வயதுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா காம்டிஏ செக்யூரிட்டி ப்ளஸ் சான்ஸ் ஜியாக் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் வந்து 28லேருந்து 38 வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 25 to 38 வயசு, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 25 38 வயசு, எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 38 வயதுக்குள்ளே நீங்கள் ஓசிபி வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 25 38 வயசுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸருக்கும் 23 35 வயதுக்குள்ளே உள்ள அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 23 35 தான். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டெபுட்டி வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு 28 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு MBA ஆர் CA முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 8 வருஷம் இல்லைனா 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் MSME ரிலேஷன்ஷிப்புக்கு 26 38 வயதுக்குள்ளேயும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா MBA ஆர் CA முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 6 வருஷம் இல்லைனா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தான் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 23 35 வயதுக்குள்ளேயும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா MBA ஆர் CA முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 3 வருஷம் இல்லைனா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் கிளைமேட் ரிஸ்க் வந்து 29 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு MBA ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபைனான்ஸில் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் கிளைமேட் ரிஸ்க்கு வந்து 27 40 வயதுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே போல் குவாலிஃபிகேஷன் தான், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் மாடல் வேலிடேட்டருக்கும் அதே போல் 29 40 வயதுக்குள்ளே இதுலேயும் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் மாடல் டெவலப்பர் ரிஸ்க் மாடலிங்க்கு வந்து 27 40 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே 27 40 வயதுக்குள்ளே உள்ள அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு CA ஆர் MBA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 29 40 வயது, இன்ஜினியரிங் ஆர் CA ஆர் MBA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் டேட்டா அனலிஸ்ட் பார்த்து 29 40 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து BE ஆர் BTech இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MCA ஆர் MSc இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் MS இன் டேட்டா சயின்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அதே போல் 29 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் தான். எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து 27 38 வயதுக்குள்ளே இதுக்கு வந்து MBA ஆர் ஈக்குவலன் இன் PG டிகிரி இன் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 30 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா MBA ஆர் PG டிகிரி இன் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து SC ST கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பேங்க் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ ஆர் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து பேங்க் டிசைட் பண்ணுறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஜாப்க்கு வந்து 30 டேஸ் இன் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹175 ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து ₹1000 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கைட்லைன்ஸ்லாம் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஃபார் ஃபீஸ், அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், ஸ்கேன் அண்ட் அப்லோட் டீட்டெயில்ஸ். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 14. எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29லேருந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஜூன் 29லேருந்து ஜூலை 14 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து indianbank.inங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு கெரியர் பேஜில் போய் நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் 2024 அப்படிங்கிறதுல போய் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் உங்களோட நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலிமா இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த ஜாபில் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.